பாசிவ் இன்கம்லயே ஒரு சூப்பரான இன்கம் அப்படின்னு பார்த்தா ரெண்டல் இன்கம் தான். அதனால சீக்கிரமா நம்ம இன்னொரு வீடு வாங்கணும். ஸோ தட் மாசம் மாசம் நம்மளுக்கு ரெண்டல் இன்கம் வரும். 80 லட்ச ரூபாய் வச்சிருக்கியா? 80 லட்சமா? ஏன் நம்ம இஎம்ஐ எடுக்க கூடாது? கடன்ல போய் மறுபடியும் மாட்டிக்கணும். என்ன பண்றது, நம்மளுக்கு ஒரு பாசிவ் இன்கம் வேணும்னா எதனா பண்ணி தானே ஆகணும். சரி, வீடும் வாங்காம 80 லட்ச ரூபாய்லாம் செலவு பண்ணாம மந்த்லி ஒரு ரெண்டல் இன்கம் வரா மாதிரி ஒரு பிளான் இருக்கு. ஆனா எனக்கு அந்த வீடு சொந்தமா இருக்குமா? வீடு உனக்கு சொந்தம் இல்ல, இது வீடு இல்ல. ஏன் வீடு? இது வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் ஸ்பேஸ், இல்ல ஒரு ஐடி பார்க், இதெல்லாமே நீ ஓனர் ஆகலாம் இருக்கு. ஐடி பார்க்குக்கு ஓனர் ஆகலாமா? எது, என் ட்ரீம்ஸ்லயா? இல்ல, ரியல்ல தான். அது மூலமா எனக்கு ரெண்ட் கிடைக்குமா? எவ்ரி மந்த் ரெண்டல் இன்கமும் கிடைக்கும். 80 லட்சமே இல்லைன்ற ஐடி பார்க்லாம் வாங்கணும்னா எவ்வளவு காசு வேணும்? 500 ரூபாய் இருந்தா போதும். 500 ரூபாய்க்கு ஐடி பார்க்கா? இவங்க ஏதோ மாட்டி விட்டதான் பாக்குறாங்க. இல்ல, உண்மையதான் சொல்றேன். ஸோ உங்களுக்கும் மந்த்லி ஒரு ரெண்டல் இன்கம் வரணும். ஆனா உங்களுக்கு கிட்ட 80 லட்ச ரூபாய்லாம் பணம் இல்லை, உங்களால அவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்குறதுக்கு பணம் இல்லை. பட் ஆனா உங்களுக்கு எவ்ரி மந்த் ஒரு ரெகுலர் இன்கம் வரணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ மறக்காம பாருங்க. இன்னைக்கு டாபிக் REITS, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். சரி, நான் ஐடி பார்க்குக்கு ஓனர் ஆகலாம்னு சொல்லிட்டேன், எப்படின்றதையும் நீயே சொல்லிடு. ஓகே, REIT என்னன்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு பார்த்தோம். ஸோ இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஃபார் ரியல் எஸ்டேட்னு வச்சுக்கலாமே. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? பேசிக்கலி எல்லாரும் அமௌண்ட் பூல் பண்ணுவாங்க. எல்லாரும் ஒரு 1000 rupees என்ன அமௌண்ட்லாம் போடுறோமோ எல்லாரோட அமௌண்ட்டையும் வாங்கிட்டு ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார்? மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் ஏதாவது ஸ்டாக்ஸ் வாங்குவார். ஸ்டாக்ஸ் நம்ம பேருக்கு வாங்குவார் ஸ்டாக்ஸ். ஸோ அதுதான் நமக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட். எல்லாரும் பூல் பண்ணுவோம் மணி, அந்த அமௌண்ட்டில் ஸ்டாக்ஸ் வாங்குவாங்க. அது ஒரு ஃபண்ட் மேனேஜர், அது எல்லாரும் நம்மளுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் வாங்குவாங்க? சரி, ஒரு ஐடி ஸ்டாக்ஸ் வாங்கலாம், இல்லை ஒரு பேங்கிங் ஸ்டாக்ஸ் வாங்கலாம். இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஃபண்ட் மேனேஜர் வாங்குவாங்கல்ல. இது வந்து ரியல் எஸ்டேட் வாங்குவாங்க. ஸோ ரியல் எஸ்டேட்னா வீடுன்னு வச்சுக்க வேண்டாம், இங்கே வந்து ஒரு ஐடி பார்க், ஓகே, இல்லை ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ். ஓகே, ஐடி பார்க்னா இப்போ நம்ம கம்பெனிஸ்லாம், ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? சில பேர் ஓன் ஐடி, அவங்களோட லேண்ட் இருக்கும், அவங்களோட பில்டிங் இருக்கும். சில பேர் வந்து லீஸ்க்கு இருப்பாங்க, இல்லைன்னா சில கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும். இப்போ மால்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ மால்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு பில்டர் இருப்பாங்க, அவங்க உள்ள போயிட்டு அவங்க ரெண்ட்டுக்கு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பிளேஸை, கமர்ஷியல் ஸ்பேஸ், இந்த ஐடி பார்க்கெல்லாம் நம்ம வாங்கலாம். ஓகே, நம்மளால வாங்க முடியுமா? அது க்ரோர்ஸ்ல இருக்கும். வீடே வந்து 80 lakhs 1 crore ஆகும்போது இந்த மாதிரி இடம்லாம் வந்து 100, 200, 500 crores ஆகும். ஸோ என்ன பண்ணுவாங்க? எல்லார்கிட்ட இருந்தும் மணி பூல் பண்ணுவாங்க. இட் குட் பி ஆஸ் லிட்டில் as 500 rupees. ஒருத்தர் வந்து ஒரு 500 rupees கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். 500, 1000, ஜஸ்ட் 1 lakh, 2 lakhs அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றோமோ அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, பில்டிங் அதெல்லாம் பண்ணிட்டு, இல்லை வாங்கிட்டு அந்த பில்டிங்கை வாங்கிட்டு நமக்கு அதுல இருந்து வர ரெண்ட் இருக்கும்ல, அதை வந்து நம்ம எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்குலாம் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு மந்த்லி ரெண்டல் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு வீடு வாங்காமலே நம்மளுக்கு ரெண்டல் இன்கம் கிடைக்கும். வீடுன்னு இல்லை, இது எல்லாமே வந்து கமர்ஷியல் ஸ்பேஸ், ஐடி பார்க் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வாங்கிட்டு, அதான் நம்ம கொடுக்குற அமௌண்ட்டில் அவங்க வாங்குவாங்க. அதுக்கு பதிலாக நமக்கு ஒரு ஷேர், ஒரு யூனிட் மாதிரி கொடுப்பாங்க. நம்ம ஒரு யூனிட் வந்து இன்னைக்கு 500 rupees அப்படி இருக்குன்னா, நம்ம வந்து ஒரு 1 lakh வாங்குறோம்னா 1 lakh divided by 500 அவ்வளோ யூனிட்ஸ் நமக்கு அலோகேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுல இருந்து ஒரு மந்த்லி ஒரு குவார்டர்லி வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் பே அவுட் நமக்கு கிடைக்கும். அதுதான் நமக்கு ரெண்டலாக கிடைக்கும், ரெண்டல் இன்கம் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கம்பெனிக்கெல்லாம் நம்ம ரெண்டலாக கொடுக்குறோம்ல, ஸோ அந்த கம்பெனிஸ் வந்து ரெண்ட் பே பண்ணும்ல, எவ்ரி மந்த் வந்து ஒரு ரெண்டல் அமௌண்ட்னு பே பண்ணுவாங்க. அதை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்பாங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருக்கும். ஸோ எவ்ரி மந்த் வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்குற ரெண்ட்டை நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வாட் எவர் நம்ம சொல்லிக்கலாம், இல்லை ரெண்டல் இன்கம் எவ்ரி மந்த் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்பாங்க. சரி, இந்த விஷயத்தை யாரு ரெகுலேட் பண்றது? இது வந்து செபி, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்கம் கலெக்ட் பண்ணதை 90% வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. லெட்ஸ் அஸ்யூம் ஒரு 1 to 10 lakhs ஓகே ரெண்டல் இன்கமாக வந்திருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியிலேருந்து, இல்லை ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் இருந்துன்னா அதுலேருந்து ஒரு 90% வந்து எல்லா இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்குலாம் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரெகுலேட் பண்ணுறது செபி, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. சரி, ஒரு ரியல் எக்ஸாம்பிள் கூட கொஞ்சம் நல்லா புரியுற மாதிரி. இந்தியாவில் பார்த்தோன்னா எம்பசி ஆஃபீஸ் ஸ்பேஸ் REITன்னு ஒன்று இருக்கு, மைண்ட் ஸ்பேஸ் பிஸ்னஸ் பார்க் REITன்னு ஒன்று இருக்கு, இந்தியா ரியல் எஸ்டேட் அப்படின்னு REIT இருக்கு. ஓகேவா, இதெல்லாம் நம்ம வந்து லிஸ்டடான கம்பெனிஸ் இதெல்லாம். ஸோ நம்ம போயிட்டு ஒரு க்ரோ ஆப் ஒரு எதுலையாவது போயிட்டு நான் சொன்ன நேம்ஸ் எல்லாம் நான் போட்டிங்கன்னா அந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு எவ்வளோ யூனிட், ஒரு யூனிட் வந்து எவ்வளோ இருக்கு, 450, 500 rupees. இந்த கம்பெனி எல்லாம் வந்து லிஸ்டடா இருக்கும். நம்ம போய் ஒரு க்ரோ ஆர் ஜெரோதா அந்த ஆப்ல போயிட்டு நான் இப்போ சொன்ன நேம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த REIT வரும்.
ஓகே, அதுல இருந்து நம்ம வந்து எவ்வளவு யூனிட்ஸ் வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். ஸோ ஒரு யூனிட் வந்து சே 450 500 rupees அந்த மாதிரி இருக்கும். எனக்கு நான் வந்து 1 lakh வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னீங்கன்னா நீங்க அவ்வளோ யூனிட்ஸ் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நம்ம ஸ்டாக் மாதிரி தான், நம்ம எப்படி ஸ்டாக் வாங்கி ஹோல்ட் பண்றோமோ அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணலாம். இதுல ஒரு அட்வான்டேஜ் வந்து நமக்கு ஒரு ரெண்டல் இன்கம் கிடைக்கும். ஸோ அவங்க நான் சொன்னேன்ல, அவங்க இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து இந்த கம்பெனிஸ்க்கு வந்து ரெண்டல் விடுவாங்க. இவங்க ஓன் பண்ணுவாங்க, அந்த ஓன் பண்ண பில்டிங்கை வந்து ரெண்டல் கொடுவாங்க. ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸாகவும் இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ஐடி பார்க்காக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஷாப்பிங் மாலாக இருக்கலாம். ஸோ அதில் விடும்போது அதில் வர ரெண்ட்டை நமக்கு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, இதுக்கு நம்ம வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லெட்ஸ் அஸ்யூம் நான் வந்து ஒரு 10 lakhs வச்சுக்கிறேன், கொஞ்சம் ஹையர் அமௌண்ட். ஓகேங்களா, என்ன நமக்கு ரெகுலராக வரணும்ல. இப்போ நம்ம போய் ஒரு வீடு வாங்குறோம், இல்லை ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் வாங்குறோம்னா கூட நிறைய லேக்ஸ் வேணும். கரெக்டாக ஒரு 60 lakhs 70 lakhs 80 lakhs ஈஸியாக ஆகிடும் ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் வாங்கணும்னா. நமக்கு ரெண்டல் ஈல்டு அதுல இருந்து ஒரு 6% 4 to 5% கூட கிடைக்கலாம். பட் ஆனால் நமக்கு அவ்வளோ பெரிய கேஷ் ஃப்ளோ இருக்காது. அவ்வளோ கேஷ் வந்து ஒருத்தரால அஃபோர்ட் பண்ற அளவுக்கு இல்லை. ஆனால் என்கிட்ட ஒரு 5 lakhs 10 lakhs வரைக்கும் என்னால் மேனேஜ் பண்ண முடியும்னா 10 lakhs போய் இன்னைக்கு எந்த வீடும் வாங்க முடியாது. ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் கூட 10 lakhs ரொம்ப கஷ்டம் வாங்குறது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். லெட்ஸ் அஸ்யூம் ஒருத்தர் 10 lakhs இன்வெஸ்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இதோட ஈல்டு பார்த்தீங்கன்னா எனிவேர் பெட்டிங் 6 to 8 இருக்கும். ஓகேங்களா, 6 to 8% கொடுப்பாங்க. ஸோ அப்போ யோசிச்சுக்கோங்க, இப்போ நான் வந்து 10 lakhs இன்வெஸ்ட் பண்றேன்னா 10 lakhsல ஒரு 8% வச்சுக்கலாம், 80,000 rupees per year. கரெக்ட் தான், per year. ஓகே, ஸோ அதை வந்து அவங்க ஈக்குவலா 20,000 சொல்லிட்டு ஒரு 4 quarterly கொடுப்பாங்க. ஸோ அப்போ நீங்க ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 20,000 every quarterly கிடைக்கும். இந்த மாதிரி யூ கேன் ஏர்ன் இன்ட்ரெஸ்ட். அதாவது பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாம ஒரு வீடுக்கு, இப்போ வீடுலாம் வாங்க முடியாது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட், நான் சொல்றது எக்ஸாம்பிள் 10 lakhs, நீங்க 1 lakh கூட பண்ணலாம், 1000 rupees கூட பண்ணலாம். அஃப்கோர்ஸ் கம்மியாக அமௌண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியாக வரும். அது வந்து ஸோ ஒரு ரீசனபிளா ஒரு 5 lakhs 10 lakhs என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஏர்ன் பண்ணலாம். ஸோ நம்ம வீடு வாங்கணும்னா கூட ஒரு 80 lakhsக்கு ஒரு வீடு வாங்கணும்னா கூட அதோட ரெண்டல் ரிட்டர்ன்ஸா பார்த்தா ஒரு 3 to 4% தான் கிடைக்குது. ஆனா நம்ம இப்படி போடும் பொழுது REITல போடும் பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியாவே கிடைக்கிற மாதிரி இருக்கு. 6 to 8% ஜென்ரலா நம்ம ஒரு 7% வச்சுக்கலாம். சரி, நான் வந்து வீடா வாங்குறதுக்கும் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றதுக்கும் என்ன பெரிய அட்வான்டேஜ் இருக்க போகுது? REITல இன்வெஸ்ட் பண்றது எனக்கு என்ன அட்வான்டேஜ்? ஓகே, ஒரு பெரிய அட்வான்டேஜ் பார்த்தோன்னா இதுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. ஏற்கனவே பேசினது தான், நம்ம வந்து வீடுன்னு வாங்கணும்னா ஒரு 60-80 lakhs ஆயிடும். இதுல நான் சொன்ன மாதிரி 500 rupeesல கூட ஸ்டார்ட் பண்ணலாம். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றேன். அதுக்கப்புறமா நம்ம லேக்ஸ்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம், பட் மினிமம் 500 இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து டெனன்ஸ்க்கு பற்றி கஷ்டப்பட வேணாம். இப்போ நம்ம ஒரு ஓனா ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருந்தோம்னா அதுக்கு டெனன்ஸை பிடிக்கணும், டெனன்ட் நல்ல ஒரு டெனண்ட்டாக இருக்கணும். இல்லைனா அவங்க திடீர்னு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு டெனன்ட் கண்டுபிடிக்கணும், அதுக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரும் அவங்களுக்குள்ள. அது ஒன்று. இன்னொன்று இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியாக ஓன் பண்ணோம்னா அதுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பே பண்ணணும். கரெக்டாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் ஒரு மெயின்டெனன்ஸ். அதுக்கப்புறமா வீடு வச்சிருந்தா அதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கும், பெயிண்ட் அடிக்கணும், உள்ள ஏதாவது ப்ராப்ளம் வரும், அதெல்லாம் பண்ணணும். இதில் அது எதுவுமே கிடையாது. ஸோ நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டே கிடையாது, ஆனால் ரெண்டல் இன்கம் மட்டும் வரும். கரெக்ட், சூப்பரா இருக்கே. சரி, அப்படின்னா வந்து இது ரொம்ப சேஃப், ரிஸ்கே கிடையாது இல்லையா? லைஃப்ல எதுவுமே ரிஸ்க் இல்லாம இல்ல, எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லயும் ரிஸ்க் இருக்கு. நம்ம எஃப்டிஏ பத்தி சொன்னோம். எஃப்டிஏ வந்து ஒரு 5 lakhs வரைக்கும் தான் சேஃபா, அதுக்கு மேல பண்ணா ரிஸ்க் இருக்கு. அப்படி அதுக்கு மேல பண்ணா ரிஸ்க் தான். ஓகே, ஏன்னா திடீர்னு பேங்கே வந்து பேங்க்ரப்ட் ஆச்சுன்னா நமக்கு பணம் கிடைக்காது. 5 lakhs வரைக்கும் தான் கிடைக்கும் சொல்லுவாங்கல்ல. ஸோ அது வரைக்கும் தான் இன்ஷூர் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுலயும் ரிஸ்க் இருக்கு. இன்னும் பெருசா ரிஸ்க் இருக்க போது நம்மளுக்கு டெனன்ட்டை கூட்டிட்டு வர வேலை கிடையாது, மெயின்டெனன்ஸ் கிடையாது, மோட்டர் ரிப்பேர்னா நம்ம பார்க்க வேணாம். அப்புறம் என்ன ரிஸ்க் இருக்க போது? ஓகே, என்ன ரிஸ்க்னு பார்த்தா வேகன்சி இதுலயும் ஆகலாம். கரெக்டா, கோவிட் டைம் எடுத்துக்கோ, எல்லா ஆஃபீஸும் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஓகே, எல்லாருமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எல்லாரும் இருந்த லீஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த டைம்ல பார்த்தோன்னா ஆஃபீஸ் ஸ்பேஸ்லாம் அவ்வளோ காலியா இருந்தது. ஓகேவா, அப்போ அந்த மாதிரி இருந்ததுன்னா ரெண்டல் இன்கம் கிடைக்காது. இதுலயும் அந்த ரிஸ்க் இருக்கு. ஸோ ஆனால் ரொம்ப ரேர் கோவிடான ஒரு சினாரியோ சொல்றேன். இல்லை நான் கூட சொல்றேன், ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் வந்து சம்டைம் பார்த்தோன்னா கொஞ்ச நாள் காலியா இருக்கும், வேக்கண்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த டைம்ல நமக்கு இன்கம் வராது. ஓகே, அந்த மாதிரி ஆகலாம். செகண்ட் இம்பார்ட்டன்ட் வந்து அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகலாம். ஸோ லெட்ஸ் அஸ்யூம் இன்னைக்கு நீங்கள் ஒரு 500 rupees ஒரு யூனிட் வாங்கியிருக்கீங்கன்னா அது நாளைக்கு 400 கூட ஆகலாம், 350 400 ஆகலாம், அதிகமாகவும் ஆகலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஸோ இப்போ நம்ம போட்ட பிரின்சிபலும் கம்மியும் ஆகலாம். எப்படி ஸ்டாக்ல தான், ரியல் எஸ்டேட்ல எப்படி ஃப்ளக்சுவேஷன் இருக்கு? அதுதான் அந்த ஒரு யூனிட் வாங்குறோம்னு சொன்னேன்ல, ஒரு யூனிட் இப்போ ஸ்டாக் ஒன்று வந்து 400 450க்கு வாங்குறோம் அப்படின்னா அந்த யூனிட் வந்து நமக்கு கம்மியும் ஆகலாம். ஓகே, ஜென்ரலா சம்டைம்ஸ் வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் ரொம்ப. ஸோ போட்ட அமௌண்ட் எப்பவுமே வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியாது, வாங்கினதை கம்மியாக வாங்கலாம். பட் ஜென்ரலி நல்ல டிமாண்ட் இருக்கு ப்ராப்பர்ட்டி, எப்பவுமே ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ கொஞ்சம் இன்க்ரீஸும் ஆகும். ஸோ ஜென்ரலி அந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், அதுவும் கொஞ்சம் சம்டைம்ஸ் கம்மியாகவும் ஆகலாம். சரி, இதுவும் 7% அப்படிதான் சொல்றீங்க, எஃப்டியும் வந்து 7% தான்.
நான் எஃப்டிலேயே போட்டுக்கலாம் இல்லையா? போடலாம். ஸோ எஃப்டியோட ஒரு ட்ராபேக் என்னன்னா, நம்ம போட்ட அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும். லெட்ஸ் அஸ்யூம் நான் போய் ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா, இன்னும் 50 இயர்ஸ்க்கு அப்புறம் எஃப்டிலேயே வச்சிருந்தா கூட அந்த 5 lakhs தான் இருக்கும். அதுக்கு வர இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். பட் ஆனா இதுல அப்படி கிடையாது. இது வந்து அந்த யூனிட் பிரைஸ், அந்த ஸ்டாக் சொல்றோம்ல, அது க்ரோ ஆகும். ஜென்ரலா ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, சரி இன்னைக்கு வந்து ஒரு 500 rupees ஒரு யூனிட் வாங்குறோம் அப்படின்னா, இப்போ ப்ராப்பர்ட்டி பிரைஸ் எடுத்துக்கோங்க. ப்ராப்பர்ட்டி பிரைஸ் வந்து இப்போ ஒரு 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 இடத்துல வாங்குறது அவங்க ஒரு 5 crores கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருக்காங்கன்னா, அந்த 5 crores இருக்காது. 5 crores கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நாள் 8 crores ஆகும், 10 crores ஆகும், அந்த மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூனிட் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம வாங்க போற, நான் வந்து ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நான் ஒரு ஸ்டாக் வாங்குறேன் 500 rupeesக்கு தான் வாங்குறேன்னா, அந்த 500 rupees ப்ரொபோர்ஷனேட்டா ப்ராப்பர்ட்டி பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக இந்த ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த 500 வந்து நாளைக்கு 1000 rupees கூட ஆகும் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமா. பட் ஆனால் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணா 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணா அந்த 5 lakhs தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் ரிட்டர்ன் வரும், 7% இன்ட்ரெஸ்ட் வரும். பட் 5 lakhs தான் இருக்கும். ஆனால் இதுல நான் ஒரு 5 lakhs போட்டேன்னா 5 lakhs ஒரு 8 lakhs ஆகலாம், 7 lakhs ஆகலாம். ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறமா இதெல்லாம் கொஞ்சம் growth இருக்கும். இதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். சரி, இப்போ நான் ஒரு வீடு வாங்கினாலே அதை விற்கிறதுன்றது வந்து பெரிய கஷ்டமான விஷயம். அப்போ நீ வந்து ஐடி பார்க்குன்னு சொல்லும் பொழுது நான் சீக்கிரமா எனக்கு ஒரு தேவைன்னு வரும்போது நான் வித்துட்டு கிளம்ப முடியுமா? விற்கலாம். இது ஸ்டாக்ஸ் தானே. ஸ்டாக்ஸ் வந்து ஆனால் நம்ம லாஸ்ல விற்க கூடாது. நான் இப்போ சொன்னேன்ல, இப்போ நீ வாங்கும்போது நம்ம வாங்கும்போது ஒரு 500 rupeesக்கு வாங்குறோம் ஒரு ஸ்டாக் அப்படின்னா, பணம் அவசரம் அப்படின்னும் போது அந்த டைம்ல பார்க்கும்போது சப்போஸ் அந்த யூனிட் வந்து ஒரு 450 ஆயிருக்கு அப்படின்னா 450க்கு தான் விற்க முடியும். ஓகேவா? நம்ம லாஸ்ல விற்கிற மாதிரி இருக்கும். ஒரு யூனிட்டுக்கு நமக்கு ஒரு 50 rupees லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு 100 units வாங்கணும்னா 100 into 50 அவ்வளோ லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி அந்த ஸ்டாக் ரேட் வந்து நம்ம வாங்கினதோட ஹையர் ப்ரைஸ் ஆகும்போது விற்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். இப்போ நமக்கு அதாவது கேபிட்டல் வேணும் அப்படின்னு சொன்னா. ஸோ இன்னொரு அதான் இது ஒரு பிகஸ்ட் அட்வான்டேஜ். லிக்விடேட் பண்றது கொஞ்சம் ஈஸி. ஆப்வியஸ்லி இதே நம்ம நான் வந்து இப்போ ஒரு ஐடி பார்க் வாங்குறேன்றதுனால எல்லா ஓனர்ஸும் சம்மதிச்சாதான் எனக்கு விற்க முடியும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது ஸ்டாக் மாதிரி நான் விற்கணும்னு நினைக்கிறேன், என் ஷேரை நான் வித்துட்டு இன்னொருத்தர் பையர் இருப்பாங்க ஸ்டாக் மார்க்கெட்ல விற்கும்போது, நம்ம கேட்கற ரேட் கொடுக்கும்போது கிடைச்சதுன்னா நம்ம வித்துடலாம். ஸோ இது ஸ்டாக் மார்க்கெட் மாதிரியே தான் ஒர்க் ஆகும். அப்படியே தான் இருக்கும். ஓகே, நம்மளுக்கு வீடு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஸ்டில் நம்மளுக்கு ரெண்டல் இன்கம் வரும். ஆமா, குவார்ட்டர்லி வரும். சூப்பர்ல. க்ளோசிங் நோட் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வந்து ஒரு பாசிவ் இன்கம். ஸோ யாராலெல்லாம் வீடு வாங்க முடியாதோ, ஆனால் எனக்கு ஒரு மந்த்லி ஒரு பாசிவ் இன்கம் வேணும், ஒரு குவார்ட்டர்லி எனக்கு ஒரு பாசிவ் இன்கம் வேணும், எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு, ஒரு 5 lakhs இருக்கு, 10 lakhs இருக்கு, இல்லையா ஒரு 1000, அதான் நான் சொன்ன மாதிரி 500 rupeesல கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஒரு டைவர்சிஃபிகேஷன். அஃப்கோர்ஸ் இது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், மற்ற ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோம், பாண்ட்ஸை பற்றி பேசணும், அந்த மாதிரி எஃப்டி எல்லாம் இருக்கிற மாதிரி இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் ஒரே ஒரு பிகஸ்ட் அட்வான்டேஜஸ், ஒன்று பாசிவ் இன்கம் ப்ளஸ் கேபிட்டல் க்ரோத்தும் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு வரப்போகிற 6%, 7% இல்லாமல் யூனிட் ப்ரைஸும் க்ரோ ஆக சான்ஸ் இருக்குது நிறைய. ஸோ நீங்கள் ஒரு 5 years 10 years வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இன்கமும் வருது எவ்ரி குவார்ட்டர்லி, அந்த மாதிரி ப்ளஸ் நம்மளோட கேபிட்டலும் க்ரோ ஆக சான்ஸ் இருக்கு நிறைய. பரவாயில்ல, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ இதனாலதான் வந்துட்டு எப்பவுமே ஒரே இதுல போடாத, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஃப்டி இதுல ஒரே இடத்துல மணி பார்க் பண்ணாதீங்கன்னு அடிக்கடி நல்ல இன்வெஸ்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஆமா, ஃபினான்ஷியல் இன்வெஸ்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ தட் நம்மளுக்கு டைவர்சிஃபைடா போடும் பொழுது ஒரு இடத்துல ரிஸ்க் ஆகி நம்மளுக்கு பணம் கம்மியானாலும் இன்னொரு இடத்துல கொஞ்சம் பணம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆமா, REITsனா கூட இங்க ஒரு எல்லா உங்க போர்ட்ஃபோலியோல இது ஒரு 10% 15% வச்சுக்கிறது ஓகே, அட்வைசபிள். அதுக்குன்னு சொல்லிட்டு எங்கிட்ட பணம் இருக்கு, இதுல பரவாயில்லையே 7% வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா பணத்தையும் உங்ககிட்ட ஒரு 10 lakhs 20 lakhs இருந்தா எல்லாத்தையும் இதுலயும் போட்டுறாதீங்க. இதுல ஒரு 10-15% வந்து இன்வெஸ்ட் பண்றது ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். REITs பத்தி தெரியாம இருந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா உபயோகமா இருந்திருக்கும். இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வேணும்னா எங்களோட சாம்பியா கலாட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு சூப்பர் வீடியோவோட உங்களை மீட் பண்ண வரோம். Until then, it's bye from Jemima. Bye from Dilip.